திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அடுத்தடுத்து 2 கடைகள் மற்றும் கோவிலின் பூட்டை உடைத்து களவாடப்பட்டுள்ளது. அச்சுறுத்தும் அர்த்தராத்திரி திருடர்கள் போலீசில் சிக்குவார்களா? நள்ளிரவில் அடுத்தடுத்து 2 டீ கடைகளில் ஸ்க்ரூ டிரைவரால் கல்லாப்பெட்டியை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் கோவில் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற சம்பவமும் அரங்கேறி உள்ளது. பழனியில் தலைவிரித்தாடும் களவாணி சம்பவங்கள் கட்டுப்படுத்தப்படுமா? பழனி உழவர் சந்தை அருகே விஜயகுமார், கணேசன் ஆகிய இருவர் அடுத்தடுத்து டீ கடைகள் வைத்து நடத்தி வருகின்றனர். சம்பவத்தன்று இரவு வழக்கம் போல கடையை அடைத்துவிட்டு சென்ற பின்னர் நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் ஸ்க்ரூ டிரைவருடன் பலே வேலையை அரங்கேற்றியுள்ளார். டீ கடை கல்லாப்பெட்டியை ஸ்க்ரூ டிரைவரால் நம்புவன நம்பி எடுத்து உள்ளே வைக்கப்பட்டிருந்த 5000 ரூபாய் பணத்தை மொத்தமாக களவாண்டுள்ளார். மண்டை மேல் உள்ள கொண்டையை மறைக்க தெரியாத திருடன் தலைமேல் உள்ள சிசிடிவி கேமராவை கவனிக்காமல் கல்லாப்பெட்டியில் கை வைத்துள்ளார். மறுநாள் வழக்கம் போல டீ கடையை திறக்க வந்த ஓனர் கல்லாப்பெட்டி திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனே சிசிடிவி காட்சி ரெக்கார்டை பிளே செய்து பார்க்க பக்தர் போல வந்து திருடிய நபர் குறித்து பழனி நகர போலீசில் புகாரளிக்கப்பட்டது. அப்பொழுது மேலும் ஒரு பகீர் சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. டீக்கடை லைனில் உள்ள அம்மன் கோவிலிலும் திருட்டு முயற்சி அரங்கேறியிருப்பது அம்பலமானது. சம்பவத்தன்று நள்ளிரவில் கோவிலுக்குள் நுழைந்த மர்ம நபர் முக்கிய ஆபரணங்கள் வைத்திருக்கும் அறையின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். பெரிய வெப்பனை வைத்து பூட்டை உடைத்தால் டமார் டமார் என சத்தம் கேட்டு மக்கள் கூட்டம் திபுதிபுவென கூடி துவம்சம் செய்து விடுவார்கள் என்பதை உணர்ந்த திருடன் சிறியதாக கிடைத்த வெப்பனை வைத்து பூட்டை திறக்க முயன்றுள்ளார். ஆனால் அது முடியாமல் போனதால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றுள்ளார். இந்த 2 சம்பவங்களாலும் பழனி மலையை சுற்றி கடை வைத்திருப்பவர்களும் கோவில் பூசாரிகளும் அச்சமடைந்துள்ளனர். நள்ளிரவில் அச்சுறுத்தும் திருடனை பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் தனிப்படை போலீசார் வழக்கு பதிந்து மர்ம ஆசாமிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர்.